தமிழக அரசியலில் உலாவரும் ஒரு வெள்ளந்தியான மனிதன். விஜயகாந்த் என்றாலே கோபத்தில் கண்கள் சிவக்க, நாக்கை துருத்தி அடிக்க பாய்வதும், யாருக்குமே புரியாத மாதிரி பேசுவதுதான் இன்றைக்கு பலரது நினைவுக்கு வரும். ஆனால் விஜயராஜாக இருந்து விஜயகாந்தாக மாறிய அவரது வாழ்க்கை பயணத்தை பலரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. சுட்டெரிக்கும் வெயில் கொண்ட மதுரையில் உள்ள திருமங்கலத்தில் 1952ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி KN அழகர் சுவாமி நாயுடுக்கும் ஆண்டாள் அம்மையாருக்கும் மகனாக பிறந்தவர்தான் வெள்ளந்தி நாயகன் விஜயராஜ். அவருடைய பள்ளி படிப்பை தேவக்கோட்டையில் உள்ள தி பிரிட்டோ உயர்நிலைப் பள்ளியிலும் மதுரையில் உள்ள நாடார் உயர்நிலைப் பள்ளியிலும் பயின்றார். இளம் வயதிலேயே இவருக்கு சினிமா என்ற கடலினுள் நீச்சலடிக்க வேண்டும் என்ற ஆசை அதிகமாக இருந்து வந்துள்ளது. இந்த ஆசையினால் இவருக்கு படிப்பில் அதிகம் கவனம் செலுத்த முடியவில்லை. அதனால் படிப்பை 10ஆம் வகுப்போடு நிறுத்திக் கொண்டார். அவரது அப்பா பார்த்து வந்த அரிசி ஆலை நிர்வாகத்தை சிறிது காலம் கவனித்து வந்தார். அரிசி ஆலையை கவனித்து வந்தாலும் அவரின் நாட்டம் சினிமா வாழ்க்கையின் மேலே அமைந்தது. எப்படியாவது சினிமாவுக்குள் நுழைய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டும் இருந்தும் அதனுள் எப்படி நுழைய வேண்டும் என்ற அறியாமையில் இருந்தார். சினிமாவில் ஹீரோவாக வேண்டுமென்ற ஆசை, அந்த ஆசை அரவை மில்லில் அரைப்படும் அரிசி போல மனதிற்குள் ஒரு மூலையில் இருந்து கொண்டேதான் இருந்தது. அப்பொழுதெல்லாம் எம்ஜிஆர் நடித்த எங்கள் வீட்டு பிள்ளை படத்தை 70 முறை மதுரையில் உள்ள சென்ட்ரல் சினிமாவில் பார்த்து அடிக்கடி அவரது நண்பர்களிடம் கதையை சீன் பை சீனாக கூறுவாராம். அப்பொழுது நண்பர்களுக்கு இவரின் சினிமா ஆர்வத்தை கண்டு நீ ஒரு நாள் பெரிய ஆளாக போகிறாய் என்று ஊக்கம் கொடுப்பார்கள் என்று அவரே ஒரு பேட்டியில் கூறியிருந்தார். இவர் மதுரையில் இருக்கும்போது, அதாவது 1965ஆம் ஆண்டு மதுரையில் நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை அந்த ஊரின் சார்பாக முன்னின்று நடத்தியவர். அப்பொழுது இவர் நடிகர் கூட இல்லை. அப்பொழுதே தமிழகத்திற்கென்று குரல் கொடுத்திருக்கிறார் இந்த கருப்பு நாயகன் விஜயகாந்த். விஜயகாந்தின் வாழ்க்கை இப்படியே போகிக் கொண்டிருக்கும் வேளையில் இவரின் நண்பர்கள் இவரை உனது பாதை இது கிடையாது, நீ சென்னை போ, சினிமாவில் வெற்றியடைந்து விட்டு வா என்று அவரை சென்னைக்கு பஸ் ஏற்றிவிட்டார்களாம். அவர் சென்னைக்கு வந்த பிறகு அவர் கடந்து வந்த பாதையை பற்றி அவரே இப்படி ஒரு நிகழ்ச்சியில் கூறினார். மதுரையிலிருந்து நான் சென்னை வந்த பின்பு சென்னையில் உள்ள எழும்பூரில் இருந்து கொண்டுதான் சினிமாவிற்கு வாய்ப்பு தேடினேன். அப்பொழுது எனக்கு திமிரு கொஞ்சம் ஜாஸ்தி. சினிமா என்றால் எனக்கு என்னன்னே தெரியாது. எல்லோரிடமும் வாய்ப்பு கேட்டு அலைந்தேன். அங்கு லைட் பிடிக்கும் ஆட்களிடம் கூட அண்ணா நடிக்க வாய்ப்பு கிடைக்குமா என்று அலைந்த காலம்லாம் இருக்கு. அதன் பின்பு சினிமாவில் சேனா பிலிம்ஸ் மர்சூக் என்றவர் எனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுத்தார். அவர் வாய்ப்பு வாங்கி கொடுத்த படத்தில் நான் நடித்து கொண்டிருக்கும் போதுதான் என்னை நீ வேணாம் என்று என்னை நீக்கிவிட்டார். அப்பொழுதுதான் உண்மையான சினிமா என்னவென்று நான் அறிந்தேன். பின்னர் நானே கஷ்டப்பட்டு கோடம்பாக்கத்திலிருந்து சென்னையில் எங்கெல்லாம் சினிமா கம்பெனி உள்ளதோ அங்கெல்லாம் அலைந்தேன். அப்பொழுது என்னிடம் பணம் அவ்வளவாக இல்லை. எனது தந்தையோ நான் சினிமாவிற்கு செல்வது பிடிக்காததால் பணம் தர மறுத்துவிட்டார். முழுக்க நண்பர்கள் கொடுத்த பண உதவியால் போட்டோ எடுத்தேன். என் முகத்தில் நவரசத்தை கொண்டு வந்தால் மட்டுமே இயக்குனர்கள் பார்வைக்காவது நான் இருப்பேன் என்று தெரிந்து கொண்டு அனைத்து பாணியிலும் போட்டோ எடுத்து ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கினேன். வாய்ப்புக்காக வாய்ப்பு கதவை தேடி ஓடிய காலத்தில் 1978ஆம் ஆண்டு இயக்குனர் காஜா அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த இனிக்கும் இளமை என்ற திரைப்படத்தில் முதலாக ஒரு கௌரவ தோற்றத்தில் நடித்தேன். அந்த படம் வெளிவந்த பின்னர்தான் எனக்கு எனது தந்தை பணம் கொடுத்து உதவினார். நான் சினிமாவிற்காக கடந்து வந்த பாதை முள் பாதைதான். என்னுடன் நடிக்க மறுத்த கதாநாயகிகள் ஏராளம். என்னை வைத்து படம் இயக்க மாட்டேன் என்று சொன்ன இயக்குனர்கள் ஏராளம். என்னை வைத்து படம் தயாரிக்க மாட்டேன் என்று கூறியவர்கள் ஏராளம். இவ்வளவு கஷ்டப்பட்டுத்தான் சினிமாவில் என்னால் இருக்க முடிந்தது. இல்லையென்றால் மதுரை மில்லில் அரிசியை அரைக்க சென்றிருப்பேன். இப்படி அவர் யதார்த்தமாக கூறியது அவரின் ஆசைக்காக எவ்வளவு அவமானங்களை சந்தித்துள்ளார் என்பதை உணர்த்தியது. நடிக்க தொடங்கும் ஆரம்பத்தில் இவருக்கு வில்லன் கதாபாத்திரம் அதிகமாக வந்ததாம். இவர் நான் கதாநாயகனாகத்தான் நடிக்க வந்தேன், கதாநாயகனாகத்தான் நடிப்பேன் என்று விடாப்பிடியாக கூறினாராம். அப்பொழுது தொடங்கியது இவரின் வெற்றியின் தொடக்கம். பின்னர் வரிசையாக பல படங்களை வென்று குவித்தார். தனது சினிமா வளர்ச்சியை படிப்படியாக உயர்த்தி கொண்ட கேப்டன் 1979ஆம் ஆண்டு ஓம் சக்தி என்ற படமும் மற்றும் 1980ஆம் ஆண்டு
தூரத்து இடிமுழக்கம் போன்ற படங்களில் நடித்த அவருக்கு 1981ஆம் ஆண்டு மறக்க முடியாத வருடமாக அமைந்தது. S.A. சந்திரசேகர் இயக்கத்தில் வெளிவந்த சட்டம் ஒரு இருட்டறை திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. அது மட்டுமல்லாமல் அவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திய படமாகவும் அமைந்தது. அதனைத் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் ஒரு அதிரடி நாயகனாக தன் பெயரை பதிவு செய்த அவர் மணக்கணக்கு, சிவப்பு மாலை, நீதி பிழைத்தது, பார்வையின் மறுபக்கம், ஆட்டோ ராஜா, சாட்சி, துரை கல்யாணம், நாளை உனது நாள், 100வது நாள், ஊமை விழிகள் போன்ற திரைப்படங்களில் நடித்து தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களுள் ஒருவராக வலம் வந்தார். விஜயகாந்த் வளரும் காலகட்டத்தில் ரஜினி, கமல்ஹாசன் அவர்களின் ஆக்கிரமிப்பு சினிமாவில் அதிகமாக இருந்து வந்த காலகட்டம் அது. அவர்களுக்கு நிகராக எந்த படமும் இருந்ததே இல்லை. அவர்களுக்கென்று தமிழ்நாட்டின் இளைஞர்கள் இரு பிரிவுகளாக இருந்தனர். ஒன்று ரஜினி ரசிகர்கள், மற்றொன்று கமல் ரசிகர்கள். அதை உடைத்து விஜயகாந்திற்கு என்று அவர்கள் இருவருக்கும் நிகரான ரசிகர்கள் கூட்டம் கொண்டவராக விஜயகாந்த் இருந்தார். இவரின் ரசிகர் மன்றத்தை வைத்து ரசிகர்களை தீங்கான வழியில் வைக்காமல் சமூக சேவைக்காக பெரிதும் பயன்படுத்தினார். இவரது தென்னிந்திய ரசிகர் மன்றம்தான் இன்றைய தேமுதிகவிற்கு விதைத்த முதல் விதையாகும். பின்னர் 1982ஆம் ஆண்டு தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற லட்சிய முழக்கத்துடன் தமிழ்நாடு விஜயகாந்த் தலைமை ரசிகர் மன்றம் என மன்றத்தின் பெயர் மாற்றப்பட்டது. ரஜினி, கமல் அவர்களின் கால்ஷீட் கிடைக்காத சிறு தயாரிப்பாளர்கள் அடுத்து நாடியது கேப்டன் விஜயகாந்தை தான். வெற்றி தோல்வி என சரிபாதியாகவே அவர் வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது. ஆனால் மணிவண்ணன் தனது 100வது நாள் படத்தின் மூலம் விஜயகாந்துக்கு மீண்டும் ஒரு பிரேக் கொடுத்தார். விஜயகாந்த் ஹீரோ என்று மட்டுமல்லாமல் தன்னுடைய கேரக்டர் சின்னதாக இருந்தாலும் வலுவாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார். அப்படி அவர் ஏராளமான திரைப்படங்களில் நடித்தார். அப்படித்தான் திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் எடுத்த ஊமை விழிகள் படத்தில் போலீஸ் கேரக்டரில் நடித்திருந்தார். முதலில் இந்த கேரக்டருக்கு அணுகப்பட்டவர் சிவகுமார். சில காரணங்களால் அவரால் நடிக்க முடியாமல் போனது. அதன் இயக்குனரான அரவிந்த் ராஜ் அடுத்தடுத்து இயக்கிய உழவன் மகன், செந்தூர பூவி ஆகியவையும் மாபெரும் வெற்றி. கேப்டன் என்று அழைக்கப்படுவதற்கு முன்பாக புரட்சி கலைஞர் விஜயகாந்த் என அழைக்கப்பட்டதும் இந்த காலகட்டத்தில்தான். அம்மன் கோவில் கிழக்காளி, வைதேகி காத்திருந்தால் படங்கள் தமிழகமெங்கும் விஜயகாந்தை அனைத்து தரப்பு மக்களிடமும் கொண்டு சேர்த்தது. அதன்பின் R.K. செல்வமணி இயக்கத்தில் வந்த புலன் விசாரணையும் அதன் மேக்கிங்கும் அப்போது பெரிதும் பேசப்பட்டது. அதேபோல இயக்குனர் R.V. உதயகுமார் இயக்கத்தில் வெளியான சின்ன கவுண்டர் விஜயகாந்துக்கு பெயரும் புகழும் கொடுத்தது. ரஜினியின் 100வது படம் ராகவேந்திரா, கமலின் 100வது படம் ராஜபார்வை ஆகியவை மிகப்பெரிய வெற்றி பெறவில்லை. தமிழ் கதாநாயகர்களுக்கும் 100வது படத்துக்கும் ராசியே இல்லை என்ற மூட நம்பிக்கையை உடைத்தெறிந்தவர் விஜயகாந்த். ராவுத்தர் பிலிம்ஸ் தயாரிப்பில் R.K. செல்வமணி இயக்கத்தில் விஜயகாந்தின் 100வது படமான கேப்டன் பிரபாகரன் 200 நாள் ஓடி சாதனை படைத்தது. இந்த படம் அப்போது பிரம்மாண்டமான படமாக பேசப்பட்டது. இந்த படத்திற்கு பின்பே கேப்டன் என்ற பெயர் விஜயகாந்தை தொற்றிக்கொண்டது. அதிரடியான போலீஸ் வேடம் விஜயகாந்துக்கு மட்டுமே செட்டானது. இதன்பின் மாநகர போலீஸ், சேதுபதி IPS, ஹானஸ்ட் ராஜ் ஆகியவை பட்டையை கிளப்பியது. இதில் திடீரென மிகவும் அழுத்தமான அமைதியான போலீஸாக நடித்த படம் மணிரத்னத்தின் கதை திரைக்கதையில் K. சுபாஷ் இயக்கத்தில் வெளியான சத்ரியன். இப்போதும் விஜயகாந்தின் கிளாசிக்கில் சத்ரியனுக்கு தனி இடம் உண்டு. இதன் பின்பு ரமணா வரை விஜயகாந்த் தொட்டதெல்லாம் ஹிட். இவர் எல்லா தம்பி தங்கைகளுக்கும் திருமணம் செய்து கடமையை முடித்த பின்புதான் தான் திருமணம் செய்து கொள்வேன் என உறுதியாக இருந்ததால் அவர்களுக்கெல்லாம் திருமணம் செய்து முடிக்க வயது 37 ஆகிவிட்டது. அதற்கு பிறகுதான் அக்காவின் வற்புறுத்தலின் பேரில் 1990ஆம் ஆண்டு தொழிலதிபர் LC கண்ணையா அம்சவேணி தம்பதியின் மகளான பிரேமலதாவை மணமுடித்தார். இவர்களது திருமணத்தை அன்றைக்கு முதல்வராக இருந்த கருணாநிதிதான் நடத்தி வைத்தார். இந்த தம்பதிகளுக்கு பிரபாகரன், சண்முக பாண்டியன் என்ற 2 மகன்கள் உள்ளனர். இவர் தீவிரமாக கடவுள் பக்தி மிக்கவர். வீர சின்னம்மா கோவில் மதுரைக்கு பக்கத்தில் திருமங்கலம் அருகில் இருக்கிறது. பாழடைந்து கிடந்த கோவிலை சுற்றுச்சுவர் எழுப்பி கும்பாபிஷேகம் நடத்தி புதுப்பிக்க உதவி இருக்கிறார். சினிமாவோ அரசியல் கூட்டணியோ எல்லாமே வீர சின்னம்மாவின் உத்தரவுப்படித்தான் நடக்கும் என்று இன்று வரை கூறுபவர் விஜயகாந்த். தீவிர ஐயப்ப பக்தராக இருந்த இவர் ஐயப்பன் கோவிலுக்கு 18 வருடங்களாக சென்று வந்தவர். கோயிலுக்கு செல்லும் பாதைகளில் நடுவே பக்தர்கள் இவரின் காலில் விழுந்து வணங்குவதை பழக்கமாக கொண்டவுடன் அவர்களையும் குறை சொல்ல முடியாது. கடவுளை பார்க்க வருபவர்கள்
நாம் செல்வதை நிறுத்திவிடுவோம் என்று அந்த காரணத்தினால் மட்டுமே சபரிமலைக்கு செல்வதை நிறுத்திவிட்டார். இப்போது கோயிலுக்கு செல்வது இல்லை. 1999ஆம் ஆண்டு முதல் 2004ஆம் ஆண்டு வரை தென்னிந்திய நடிகர் சங்க தலைவராக இருந்த விஜயகாந்த் நடிகர் சங்க கடனை அடைத்தார். 2001ஆம் ஆண்டு சிறந்த இந்திய குடிமகன் விருதை விஜயகாந்துக்கு ஐநா மனித உரிமை கமிஷனின் அப்போதைய தலைவர் PN பகவதி டெல்லியில் வழங்கினார். விஜயகாந்த் என்றாலே கோபப்படுவார் என பலரும் நினைத்து அவரை விமர்சனம் செய்ததும் உண்டு, கேலி செய்ததும் உண்டு. ஆனால் அவர் நண்பர்களை எப்போதும் மறக்காதவர். அவரால் உயர்ந்த தயாரிப்பாளர்கள் பிற்காலத்தில் தாழ்ந்த போதும் தூக்கி பிடித்தவர் விஜயகாந்த். அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக கூட ஒவ்வொரு வார இறுதி நாட்களிலும் தன் வீடு தேடி உதவி கேட்டு வரும் ஏழை மக்களுக்கு உதவியவர். தியேட்டர் அதிபர்கள் இப்போதும் கொண்டாடும் வசூல் சக்கரவர்த்தி யார் என்றால் அது விஜயகாந்த் மட்டுமே இருக்க முடியும். இப்போதும் தமிழகத்தில் ஏதோ கிராமத்தில் விஜயகாந்தின் பழைய படங்கள் ரிலீஸ் செய்யப்பட்டால் வசூல் கொடுக்கும் என்பது தியேட்டர் அதிபர்களின் நம்பிக்கை. கேப்டன் விஜயகாந்த் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் மீது மிகுந்த மரியாதை மற்றும் அக்கறையும் கொண்டவர். அதன் காரணமாகவே தனது மகனுக்கு விஜய பிரபாகரன் என பெயரும் சூட்டி அவர் மேல் வைத்திருக்கும் மரியாதையையும் காட்டினார். 1999ஆம் ஆண்டு முதல் 2004ஆம் ஆண்டு வரை தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் போட்டியிட்டு தலைவரானார். நடிகர் சங்க தலைமையில் அதிக கடன் சுமை இருந்ததால் அதை சிறப்பாக வெளிநாட்டு கலை நிகழ்ச்சிகள் நடத்தி தனது கையில் இருந்த 10 லட்சத்தை கொடுத்து அந்த கடனை முழுவதுமாக அடைத்தார். 2001ஆம் ஆண்டு சிறந்த இந்திய குடிமகன் விருதை விஜயகாந்துக்கு ஐநா மனித உரிமை கமிஷனின் அப்போதைய தலைவர் PN பகவதி டெல்லியில் வழங்கினார். மக்களுக்கு நடிகராக இருந்ததை விட அரசியலுக்கு வந்த பின்புதான் அவர் மேல் பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டன. அவர் தமிழ் சினிமாவில் சுமார் 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து புரட்சி கலைஞன் என பெயர் பெற்ற அவர் சமூகத்தில் புரட்சி செய்வதற்கு அரசியலில் ஈடுபட்டார். எம்ஜிஆரின் தீவிர ரசிகனாக மட்டுமல்லாமல் எம்ஜிஆர் போன்றே அரசியலிலும் கால்பதித்து வெற்றியை நிலைநாட்ட வேண்டும் என்று உறுதியாக இருந்தார். 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி தான் பிறந்த மண் மதுரையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்னும் கட்சியை ஆரம்பித்து அரசியலிலும் கால்பதிக்க துவங்கினார். அவர் கட்சி ஆரம்பித்த அடுத்த வருடமே, அதாவது 2006ஆம் ஆண்டு நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் இவரின் தேமுதிக கட்சி மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் போட்டியிட்டு ஏறக்குறைய அனைத்து இடங்களிலும் கணிசமான வாக்குகளை பெற்று திமுக மற்றும் அதிமுக கட்சிகளுக்கு அடுத்து தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. விருத்தாச்சலம் தொகுதியில் முதற்களம் கண்ட விஜயகாந்த் தன்னை எதிர்த்து போட்டியிட்டவரை விட சுமார் 13,000 வாக்குகள் அதிகம் பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிறகு 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து களம் கண்ட இவருடைய கட்சி 41 இடங்களில் போட்டியிட்டு 29 தொகுதிகளில் வெற்றி பெற்று திமுக கட்சியை பின்னுக்கு தள்ளி பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்தினை பெற்றது. ஆனால் குறுகிய நாட்களுக்குள் அதிமுகவுடன் ஏற்படுத்திக் கொண்ட கூட்டணியை முறித்து கொண்ட விஜயகாந்த் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்று செயல்பட்டு வந்தார். கூட்டணி கட்சி என்றும் பாராமல் எதிர்த்து குரல் எழுப்பினார். 2012ஆம் ஆண்டிலிருந்து 2016ஆம் ஆண்டு வரை அவர் பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளானார். அவரின் மேல் தினம் தினம் ஒவ்வொரு விமர்சனம் எழுந்து கொண்டேதான் இருந்தது. முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா இறந்ததற்கு கண்ணீர் மல்க இவர் அழுதது இவரின் வெள்ளந்தியை மக்கள் அறிய வைத்தது. விஜயகாந்த் என்றாலே கோபத்தில் கண்கள் சிவக்க நாக்கை துரித்து அடிக்க பாய்வதும் யாருக்குமே புரியாத மாதிரி பேசுவதுதான் இன்றைக்கு பலரது நினைவுக்கு வரும். ஆனால் விஜயராஜாக இருந்து விஜயகாந்தாக மாறிய அவரது வாழ்க்கை பயணத்தை பலரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அவர் காஞ்சிபுரம் மாநாட்டில் கூறியது ரசிகர்கள் மனதில் என்றும் மறையாது. அரசியலில் நான் சம்பாதிக்க வரவில்லை, காசு பணம் இல்லாமல் கூட நாங்கள் வாழ்வோம். எனக்கு என் பொண்டாட்டிக்கும் கொஞ்சோண்டு பழைய சோறும் பச்சை வெங்காயமும் போதும். இப்படி விஜயகாந்த் வெள்ளந்தியாக பேச கூட்டத்தில் கைத்தட்டலும் விசிலும் பறக்கிறது. பின்னர் 2016ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணி என வைகோ மற்றும் திருமாவளவனுடன் கூட்டணி வைத்தார். தேமுதிக 2016ஆம் ஆண்டு ஒரு இடத்தில் கூட வெற்றியடையாமல் படுதோல்வி கண்டது. அப்பொழுது முதல்வராக இருந்த ஜெயலலிதாவும் இறந்துவிட்டார். பின்பு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதால் அவருக்கு அமெரிக்காவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி இறந்ததற்கு அமெரிக்காவில் இருந்தபடியே ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டார். கதறி குழந்தை போன்று அவர் அழுதது பார்ப்பவர்களின் கண்களின் ஓரம் நீர்த்துளிகள் வர தொடங்கியது. மீண்டும் அமெரிக்காவிலிருந்து சிகிச்சை பெற்று சென்னை வந்துவிட்டார்.
அவர் உடல்நிலை சரியாக வேண்டுமென்று அவரது ரசிகர்களின் வேண்டுதல் நிறைவேற வேண்டுமென்று கூறி அடுத்த வார இவர் யார் நிகழ்ச்சியில் மற்றுமொரு சாதனை நாயகனை பார்க்கலாம்.